சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி மீனா கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே சொல்கிறாங்க, பரவாயில்ல ரோகிணி, எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணியிருக்கு. அப்போ இந்த உண்மையை என்கிட்ட இப்போ சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி மனோஜ் கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை உங்களை ரொம்ப நம்புகிற விஜயாத்தக்கிட்ட சொல்லியிருக்கலாம். நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உண்மையை சொல்லியிருக்கலாம். நீங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மை என்னைக்கா இருந்தாலும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய தானே போகுது. அப்போ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் உண்மையெல்லாம் விஜயாத்தைக்கும் மனோஜுக்கும் தெரிஞ்சா அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால் வீட்டில் எல்லார்கிட்டேயும் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். ஏன்னா உங்களால் சரியாக என்னால் சமையல் செய்ய முடியல, வேலையை பார்க்க முடியல. பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு யாரும் வீட்டில் சரியாக சாப்பிடவே இல்லை. என் வீட்டுக்காரர் என்னை பார்த்த உடனே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் எனக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மையெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இதை அப்படியே மனோஜ்கிட்ட சீக்கிரமாக சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் மனோஜ்கிட்ட பேசி சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு மீனா ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ரோகிணி அழுதுகிட்டே மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, நான் தனியாகவே இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. எனக்கு என் பையன் இருக்கான். கிறிஷோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் மீனா. நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷமாக நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன். என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சதால தான் என்னால் முன்னேறவும் முடியல. அதுக்கப்புறம் கிறிஷோட வாழ்க்கையை பற்றியும் நான் யோசிக்க வேண்டியதாயிருச்சு. இப்போ என் சொந்தக்காரங்க கிறிஷை பார்க்கணும், கிறிஷுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும்னு நின்னாலும் எனக்கு அவங்களோட உதவியே வேண்டான்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன். ஏன்னா இப்போ நான் மனோஜோட மனைவி. என்ன இருந்தாலும் கிறிஷ் என் பையன்தான். ஆனால் மற்ற யார்கிட்ட இருந்தும் எனக்கு உதவி வரவே வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால் என்னை புரிஞ்சுக்கோங்க. நானாக அந்த வாழ்க்கையை அமைச்சிக்கல. என் அம்மாவும் அப்பாவும் என் பேச்சை கேட்காம, என் படிப்பை பற்றி யோசிக்காமல் அவங்க எனக்கு செஞ்சு வச்ச கல்யாணத்தால் தான் நான் இப்படி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க மீனா. என் மேலே கோவப்படாதீங்க. நான் எந்த தப்புமே செய்யலை. நான் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கைக்காக தான் பொய் சொன்னேன். இங்கே நானும் மனோஜும் சந்தோஷமாக இருக்கும்போது கிறிஷை பற்றி எப்படியாவது சொல்லிடலாம். கிறிஷ் என்னுடைய பையன்ற உண்மையை புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாருன்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் நீங்கள் மனோஜுக்கு வாங்கி கொடுத்த ஆர்டரை பற்றி வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் என்னால் தான் அந்த ஆர்டர் மனோஜுக்கு கிடச்சிச்சின்னு பொய் சொன்னேன் மீனா. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் பொய் சொன்னதுக்கு காரணம் கூட இங்கே கிறிஷை எப்படியாவது மனோஜும் ஏற்றுக்கணுன்றதுக்காக தான். விஜயாத்துக்கிட்ட நான் நல்ல பேர் வாங்குறத விட விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டா அப்புறம் உண்மை தெரியும் போது கிறிஷையும் ஏற்றுப்பாங்கன்ற எண்ணத்தில் தான் நான் இப்படி பொய் சொல்லிட்டேனே தவிர்த்து எனக்காகவோ இந்த வீட்டில் வசதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்குன்ற ஒரு எண்ணத்துக்காகவோ அப்படி நான் செய்யவே இல்லை. அதனால் வீட்டில் உள்ளவங்க உங்களை கேள்வி கேட்குறாங்க அப்படின்றதுக்காக என்னை பற்றின உண்மையை முத்திக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நான் நினச்சது எதுவுமே நடக்காது. கிறிஷ் என்னுடைய பையன்ற உண்மையை சொன்னாலும் இவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ தான் மீனா மனோஜ் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா அந்த ஆர்டர் மூலமாக அவருக்கு இப்போ 10 லட்ச ரூபா பணமும் கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது நீங்கள் உண்மையை சொல்லிடாதீங்க. அப்புறம் நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது. இங்கே விஜயாத்த பேச்சை மனோஜ் கேட்டுட்டு ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டா என்னை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. கிறிஷோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிறிஷுக்குன்னு நான் இருக்கேன். மனோஜும் கூட இருந்தால் கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால தான் இப்படியெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாயிருச்சு. என்னை மன்னிச்சிருங்க மீனா அப்படின்னு இங்கே ரோகிணி தன்னை பற்றின உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் மீனாவை பார்க்குறதுக்காக ஸ்ருதியும், மீனா என்னாச்சு, ரோகிணியை அழுதுட்ருக்காங்க. ரோகிணி, நீங்கள் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா? நீங்கள் என்னங்க செஞ்சீங்க? நான் இங்கே வரும்போதே பார்த்தேன். மீனா யார்கிட்டையும் உண்மையை சொல்லிடாதீங்கன்னு அழுதுகிட்டே இருந்தீங்க. என்ன உண்மை? எங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்கே மீனாவும் ரோகிணியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே ரோகிணி பேரதிர்ச்சியோட, மீனா ஸ்ருதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு கேட்க, பொறுமையாக இருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அங்கே ஸ்ருதி, மீனா நான் உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தா இங்கே ரோகிணி நின்று அழுதுட்ருக்காங்க.
ஏதோ உண்மைய பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தீங்க? அப்ப ரோகிணி மறுபடியும் பொய் சொல்லிட்டாங்களா? வீட்ல உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டாங்களா? என்ன மீனா? என்ன நடந்துச்சு? அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே மீனாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? அப்படின்னு கேட்க, இல்ல என் ரெஸ்டாரண்ட்ல புதுசா ஒரு ஸ்வீட் செய்றதா இருக்கோம். அந்த ஸ்வீட்ட பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தா, இங்க ரோகிணி அழுதுட்டு இருக்காங்க. ஆமா, நான் பேச வந்தத நீங்க சொல்லாம, நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க மீனா? ரோகிணி என்ன ஆச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பதில் பேசாம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா ஸ்ருதிய சமாளிக்கிறாங்க. அவங்க அப்படிதான்னு உங்களுக்கு தெரியும்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய செய்வாங்க. அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ரோகிணிக்கு இதுதாங்க வேல. சரி, உங்க ரெஸ்டாரண்ட்ல நீங்க என்ன ஸ்வீட் செய்ய போறீங்க? உங்களுக்கு நான் உதவி செய்யணுமா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மீனா, ஏற்கனவே நீங்க எத பத்தி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. வீட்ல சரியா நீங்க சமையல் செய்யலன்னு விஜயாத்த உங்கள கேள்வி கேட்டாங்கல்ல. அதான் உங்கள பத்தி பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஏதோ தெரியாம அப்படி செஞ்சுட்டேன். உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு உதவி வேணும்னா, கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க ஸ்ருதி. நான் வந்து இந்த ஸ்வீட் எல்லாம் சமைச்சு குடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சா, வர கஸ்டமருக்கும் அந்த ஸ்வீட் எல்லாம் நீங்க குடுக்கலாம். அது மட்டும் இல்ல, அங்க இப்ப சமையல் செய்ற எல்லாத்துக்கும் இந்த ஸ்வீட்ட எப்படி செய்யணும்னு நானே சொல்லிக் குடுக்குறேன். சரியா? அப்படின்னு சொல்ல, சரி மீனா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, நீங்க எப்ப வேணாலும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம். நீங்க அந்த ஸ்வீட்ட எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்க வேலை பார்க்குறவங்க அத தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா ஸ்வீட்டெல்லாம் செய்வாங்க. அப்படின்னு ஸ்ருதி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனாலும், மீனாவும் ரோகிணியும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே மீனா அங்க உண்மைய நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சமாளிக்கிறாங்க. எனக்கு தெளிவா புரியுது. ரோகிணி ஏதோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்காங்க. மீனா அந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டதால தான் வீட்ல அவங்களால சரியா சமைக்க முடியல. விஜயாத்த மீனாவ கேள்வி கேட்குறாங்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, நான் வந்த உடனே ரோகிணி அதனால தான் பதில் பேசாம உடனே கிளம்பி போயிட்டாங்க. மீனா எப்பயும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா, மீனாவோட நல்ல குணம் எனக்கு தெரியும். மீனா இங்க ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, பரவால்ல. என்னன்னு நமக்கு எப்பயும் தெரியாமையா இருக்க போகுது. உண்மை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வர தான் போகுது. அப்படின்னு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க ஸ்ருதி. மீனா பூ குடுக்க கிளம்பும்போது, இங்க மனோஜ கூப்பிட்டு விஜயா ரொம்ப பெருமையா பேசுறாங்க. மனோஜ், உன்னை கூப்பிட்டு உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான். நான் தான் ரோகிணியை புரிஞ்சிக்காம ரோகிணி இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே கூடாதுன்னு என்னென்னவோ பேசிட்டேன். பாத்தியா, ரோகிணி உனக்காக எவ்வளோ நல்லது செய்கிறான்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச ஆர்டரை நீ நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். புரியுதுல்ல? இந்த பணத்தை நீ வந்து நல்லா கவனமாக வச்சுக்கணும். அவங்க சொன்னப்ப அந்த பொருளெல்லாம் நீ அனுப்பிடணும். நீ நல்ல பொருளாக அவங்களுக்கு அனுப்பு. அப்போ தான் உன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீ தான் யோசித்து இந்த பிஸ்னஸை நல்லபடியாக செய்யணும். உன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருமே முத்து மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியும்ல மனோஜ். அம்மாவை நீ பெருமைப்படுத்தணும். வர எல்லாரும் உன்னை பாராட்டி பேசணும். என் முன்னாடி நீ எப்பயுமே தலை நிமிர்ந்து இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். உன்னுடைய பாட்டியாக இருக்கட்டும், உன்னுடைய அப்பான்னு எல்லாரும் முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உன் பாட்டி உன்னை பார்த்து சந்தோஷப்படணும். அப்போ தான் உன் பாட்டி நீ ரொம்ப பொறுப்பாக இருக்கன்னு சொல்லி உனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. உன் பாட்டி சேர்த்து வச்ச பணம் எல்லாமே மனோஜ் உனக்கு வரணும்னா நீயும் வந்து கிடைக்கிற ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முன்னேறணும். உன் பாட்டி முன்னாடி நீ முன்னேறி காட்டினா உன் பாட்டி நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் நமக்காக தருவாங்க. மீனா முத்து அவங்களால சம்பாதிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரிய வருதுல்ல? அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு எல்லாமே புரியுதுமா. அது எப்படிம்மா கிடைச்ச ஆர்டரை நான் நல்லபடியாக செய்யாமல் இருப்பேனாம்மா? ரோகிணி என் கூட இருக்கிற வரைக்கும் இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கடைக்கு கிளம்பி போகிறாரு. உடனே அண்ணாமலையும், என்னம்மா மீனா, பூ கொடுக்க கிளம்பிட்டியான்னு கேட்க, ஆமாம், இந்த மீனா பூ கொடுக்க போகிறேன், டெக்கரேஷனோட செய்ய போகிறேன்னு கிளம்பி போகிறதோட சரி, பெருசாக என்ன வருமானம் வந்துருச்சு? என்ன மீனா, இந்த இங்கேயே தான் தங்கலான்னு நினைக்கிறீங்களா? மாடியில் ரூம் கட்டணுன்ற ஆசை உனக்கும் இல்லை, அந்த முத்துவுக்கும் இல்லை. ஆனால் மனோஜை பார்த்தியா, இங்கே ரோகிணி மூலமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. உனக்கு கிடைச்ச ஆர்டரை நீ செய்கிறியோ இல்லையோ, ஆனால் மனோஜ் கண்டிப்பாக இந்த ஆர்டர் மூலமாக நல்லபடியாக சம்பாதிக்க போகிறான். அப்புறம் என் பையன் இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறுவான். எல்லாரும் தேடி வந்து மனோஜை பாராட்டுவாங்க. இப்படிலாம் நடக்க தான் போகுதுன்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், அப்படி நடந்தால் சந்தோஷந்தான். ஆனால்
முதல்ல மனோஜ் இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பெருமையாக பேசலாமே. மீனா பூ கொடுக்க போகும்போதே இப்படி பேசணுமா என்ன? மீனா மூலமாக தான் முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு உனக்கு தெரியும். முத்துவை நீ கவனிக்கிறதும் இல்லை. முத்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டானா இல்லை முத்து ரெஸ்ட் எடுக்கிறானான்னு கண்டுக்கிறதே இல்லை. மீனாவால் முத்து இப்போ நிம்மதியாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மீனா தனியாகவே இருந்து வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் செய்கிறத பார்த்துட்டு நீ பெருமையாக இங்கே மீனாவை பாராட்டி பேசணுமே தவிர்த்து இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மீனா, நீ கிளம்புமா. விஜயாவை பற்றி தெரியும்ல, நீ வெளியில் கிளம்பும்போது உன்னுடைய வேலைக்காக போகும்போது இப்படி பேசினா நீ வந்து கஷ்டப்படுவ. இதன் மூலமாக நீ எந்த வருமானமும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா இங்கே வந்து விஜயா. ஆனால் நீ அப்படி இல்லை. யார் பேச்சையும் கேட்காம நீ கண்டிப்பாக முன்னேறுவன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது, முத்துவுக்கும் இருக்குது. ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜயா பேச்சை நீ கேட்க வேண்டாம். மனோஜ் முன்னேறி வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதுக்காக மீனாவை இப்படி நீ பேசணுன்ற அவசியமே இல்லை. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம். நீ மனோஜுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தன்னுடைய வேலைக்காக அனுப்புகிறாரு இங்கே வந்து அண்ணாமலை. உடனே மீனாவும் சரி மாமா நான் பூ கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே விஜயாவும் என்னங்க அந்த மீனா முன்னாடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுவான்னு நான் சொன்னால் உடனே மீனாவும் பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிறீங்களே. மீனா அப்படி என்ன பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்டா? வீட்டில் இருந்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக தேவையானதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறான். அதன் மூலமாக அந்த மீனாவுக்கு எவ்வளோ வருமானம் வந்துட போகுது? முத்துவும் மீனாவும் இந்த மாதம் வீட்டு செலவுக்காக பணமே கொடுக்கல. அதை நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்கும்போது என்ன விஜயா, எனக்கு தெரியும். நான் வேணும்னா அவங்களுக்காக பணம் கொடுக்குறேன். அவங்க இப்போ தான் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இங்கே பாட்டி தாத்தாவை பார்க்கறதுக்காக மீனாவும் போனதால் வீட்டு செலவுக்கு இப்போ பணம் கொடுக்க முடியலன்னு முத்து ஏற்கனவே சொன்னான். ஆனால் அதை பற்றிலாம் நீ கேட்க வேண்டாம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். மனோஜை பாராட்டி பேசுகிறேன்னு முத்து மீனாவை இப்படி ஏளனமாக பேசி அதன் மூலமாக சந்தோஷப்படணும்னு நினைப்ப. ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ வேறு வேலை இருந்தால் போய் பாரு. எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவை பார்த்தா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு நீ பேசுகிறது தான் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. இங்கே என்னதான் அண்ணாமலை இப்படி பேசினாலும் கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற போகிறதே கிடையாது. என் பையன் மனோஜ் நல்லபடியாக சம்பாதிச்சு முன்னேறுவான். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன். அப்படிலாம் நடந்தால் முத்து மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. வீட்டுக்கு வந்த ரோகிணி எப்பயுமே ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு கிச்சனில் வந்து நிற்கிறாங்க. மீனாவும் வேண்டாம் ரோகிணி, அத்தை பார்த்தா அப்புறம் என்ன தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல மீனா, நானும் எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்கள் நல்லா ருசியாக சமைப்பீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லையே. மனோஜுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மீனா கிட்ட ரொம்ப நல்லபடியாக ரோகிணி பேசுகிறது, மீனா சமைக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு எல்லாத்தையும் ஸ்ருதி வந்து கவனிக்கிறாங்க. என்ன கிச்சன் பக்கமே ரோகிணி வரமாட்டாங்க. மீனா தனக்காக எல்லா வேலையும் செய்யணும்னு ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரோகிணி. ஆனால் இப்போ என்னடானா கிச்சனுக்கு வராங்க, வேலை செய்கிறாங்க, மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. மீனா மனசு மாறிட்டாங்களா இல்லை ரோகிணி நல்லவங்களா மாறிட்டாங்களான்னு தெரியலையே. ரோகிணி காரணமே இல்லாமல் இப்படிலாம் செய்யவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எதுக்காக ரோகிணி இப்படி செய்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே விஜயா, மனோஜ், முத்துன்னு எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரோகிணி. உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மனோஜ் சொல்கிறாங்க, என்ன ரோகிணி நீ காஃபி எடுத்துகிட்டு வர, மீனா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா கிச்சனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜும் மீனா தானே இந்த வேலையெல்லாம் செய்யணும், மீனா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுக்காக தானே இந்த வீட்டில் இருக்காங்க, நீ என்ன கடையில் எனக்காக வேலையெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து எவ்வளோ டயர்டாக வீட்டுக்கு வந்திருப்ப, ரெஸ்ட் எடுக்காமல் மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மனோஜ் என்ன பேசுகிறீங்க, இங்கே ரோகிணியே விரும்பி தான் வேலையெல்லாம் செய்கிறாங்க, நீங்கள் என்னவோ இப்படி இந்த வேலையை செய்யவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் என் மனைவி ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஸ்ருதி, நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு கேட்க உடனே ஸ்ருதி அமைதியாக இருக்க. இங்கே ஒவ்வொரு வேலையவும் ரோகிணி பார்த்துட்ருக்கிறத கவனிக்கிறாங்க இங்கே வந்து மனோஜும் விஜயாவும். என்ன மனோஜ், ரோகிணி நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை, என்ன எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா, மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி கிச்சன்லேயே நின்றுட்டுருக்கா. இங்கே மீனாவை பற்றி தெரியும்ல, ஏற்கனவே நீ முன்னேறக்கூடாதுன்னு முத்துவும் மீனாவும் நினைப்பாங்க.
இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் ரோகிணி கிட்ட இப்படிலாம் வீட்டு வேலையை பார்க்க வேண்டான்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரோகிணி சொல்கிறாங்க, மீனா சமைச்சிட்டாங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து முத்து எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு மீனா ரொம்ப நல்லா சமைச்சிருக்காளேன்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாங்க, அன்னைக்கு சாப்பிட விடாமல் செஞ்சால மீனா, அதனால இன்னைக்கு பார்த்து பார்த்து சமைச்சிருப்பா. இல்லைன்னா நான் சும்மா விடுவேனா என்ன? செய்கிறதே இந்த மீனா சமையல் வேலையை மட்டும்தான் சரியாக செய்வா. அந்த வேலையும் சரியாக செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு மீனா அந்த வீட்டில் இருக்கணும்? எப்படியோ இன்னைக்காவது சமையலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சுருக்கா. நிம்மதியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ரோகிணி சொல்கிறாங்க, மீனாவை பற்றி ஏன் எல்லாரும் இப்படி பேசுகிறீங்க? மீனாவுக்கு அன்னைக்கு முடியல போல, அதனால தான் அப்படி வந்து சமைச்சிட்டாங்க. அதுக்காக என்னத்தை நீங்களும் மீனாவை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க? நான் எப்படி மனோஜோட கடையில் மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக போகிறனோ, அதே மாதிரி மீனா தனியாகவே இருந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க. மீனாவோட திறமையை புரிஞ்சிக்காம நாம் இப்படி பேசக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, எப்பத்துலேருந்து ரோகிணி நீங்கள் இப்படிலாம் மாறினீங்க? விஜயாத்த பேசினா உடனே மீனா தலை குனிஞ்சு நிற்கணும், மீனாவை ஏளனமாக பேசணும், அதன் மூலமாக சந்தோஷப்படணும்னு நினைக்கிற நீங்கள் மீனாவுக்கா சப்போர்ட் பண்ணுறீங்க? என்னால் நம்பவே முடியல. வர வர வீட்டில் என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இல்லைங்க, மீனாவோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ ஒரு காரணத்துக்காக மீனா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மீனாவை யாரும் இப்படி பேசக்கூடாதுன்னு சப்போர்ட் பண்ணுறீங்களே தவிர்த்து, மற்றபடி ரோகிணி உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்து அண்ணாமலை மாமா, முத்து எல்லாரும் சந்தோஷப்படலாம், உங்களை வீட்டில் உள்ளவங்க நம்பலாம். ஆனால் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்ருதி. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, நான் என்ன மீனாவை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவா பண்ணிகிட்ருக்கேன்? என்னை பற்றின உண்மையை மீனா சொல்லிடக்கூடாது, வேறு வழி இல்லாமல் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அந்த சமயம் முத்து வந்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மீனா, இப்போ நீ நல்லா சமைக்கிற, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? உன்னை பார்த்தப்பவே நினச்சேன், நீ பாட்டி வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா நீ வந்து உன்னுடைய வேலையில் கவனமாகவே இல்லைன்னு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தெளிவாக இருக்க. என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், என் வேலையை பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ உதவி செய்ய ரோகிணி வேற வராங்கல்லன்னு கேட்க, அதான் மீனா எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரோகிணி கிச்சனுக்கு வரவே மாட்டாங்க, உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்படி பலகுரல் பேசிட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். என்னாச்சு? ரோகிணி உன்கிட்ட பேசுறது, உனக்கு உதவி செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. என்ன மீனா, ரோகிணி உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லை ஏதாவது உண்மையை என்கிட்ட சொல்லாமல் இருக்கியா மீனா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படிங்க? ஏதாவது உண்மை தெரிஞ்சால் உங்ககிட்டயாவது முதல்ல நான் சொல்லிடுவேன்ல. நான் அப்படியெல்லாம் எதையும் யோசிக்கல. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சவாரிக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, இனி நான் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன், என்னுடைய வேலையில் கவனமாக இருப்பேங்க. என்னை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு சரியாக கவனம் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் சரியாக சாப்பிடாமல் இருந்ததுக்கு காரணம் நான் தான். இனி அப்படி நடக்கவே நடக்காதுன்னு ரோகிணியை பற்றின உண்மையை முத்துக்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசி சமாளிக்கிறாங்க மீனா. இங்கே முத்துவும் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாரு. மீனா கிட்ட எவ்வளவோ கேட்டுட்டோம், மீனா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாளே, பரவாயில்ல, மீனாவுக்கு அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை போல அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் ரோகிணிக்கு ஃபோன் வருது. உடனே ரோகிணியும் யாருன்னு எடுத்து பார்க்குறாங்க. இப்போ யார் எனக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்கு மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிற ரோகிணி அப்புறமா பேசலான்னு சொல்லி வச்சிடுறாங்க. மறுபடியும் ஃபோன் வருது. மனோஜ் வேறு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. நான் இப்போ இங்கேருந்து ஃபோன் பேசினா கண்டிப்பாக மனோஜ் யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்பாரு. அதனால் யாருக்கும் தெரியாமல் மாடிக்கு போயிடலாம் அப்படின்னு மாடிக்கு போயிட்டு ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன மகேஸ்வரி, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, உன்னுடைய பையனும் உங்கள் அம்மாவும் உன்கிட்ட பேசணுன்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீ எடுக்கவே இல்லை, அதனால தான் ஃபோன் பண்ணேன். இங்கே கிறிஷ் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அம்மா கிட்ட பேசியே ஆகணும்னு அடம்பிடிக்கிறான். இப்போ நான் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய வீட்டுக்கா இங்கே கிறிஷை கூப்பிட்டு வர முடியும், அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. என்னது, கிறிஷ் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்ல, நான் ஃபோனை வந்து உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன், நீ முதல்ல பேசு. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மீனா உண்மையை சொல்லாமல் இருக்காங்களா, இல்லை மீனாவால் உனக்கு என்ன பிரச்சனை வந்ததோன்னு உங்கள் அம்மா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன செய்ய முடியும்? எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. என்னதான் இருந்தாலும் உன் மேலே உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, அதனால தானே சொல்லும்போது, ஆமாம், அக்கறை இருந்ததால தான்
அங்கே மீனாவுக்கு உண்மை தெரிகிற மாதிரி இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சாங்களா? மீனாவுக்காக வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். மனோஜும் விஜயாத்தையும் என்னையும் வந்து கேள்வி கேட்குறாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நான் என்ன உண்மையவா சொல்ல முடியும்? சரி ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணியோட அம்மா கல்யாணி எப்படி இருக்கேன்னு கேட்க, அம்மா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், அப்பப்போ வந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்னேன்ல, மறுபடியும் ஏமா இப்போ ஃபோன் பண்ணீங்க? உங்களால் மகேஸ்வரி ஃபோன் பண்ண உடனே மனோஜ் என்னன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏற்கனவே இந்த வீட்டில் மீனா உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பதட்டத்திலே இருக்கேன். நீங்கள் வேற ஏமா ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை கல்யாணி, நீ அங்கே உன் மாமியார் வீட்டில் இருக்க, உன்கிட்ட பேசணும் நான் மட்டும் இல்லை, கிறிஷும் ஆசைப்பட்டான். ஆமாம், மீனா வந்து உண்மையை சொல்லலைல்ல, வீட்டில் யாருக்கும் உண்மை தெரியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, நான் என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லிட்டேன், அவங்களுக்கு புரிய வச்சிட்டேன். உங்களால் தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்ததுன்னு அவங்கக்கிட்ட வந்து உண்மையை நான் சொல்லி புரிய வச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் நீ உண்மையை சொல்லியிருக்கணும்னு மீனா மறுபடியும் என் மேலே கோவப்படுறாங்களே தவிர்த்து என் பக்கமும் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணுறதால யாருக்காவது உண்மை தெரிஞ்சிட்டா நான் என்னம்மா செய்ய முடியும்? நீங்கள் ஃபோனை வைங்கம்மான்னு சொல்லும்போது, அம்மா நான் பேசுகிறேம்மா, நான் கிறிஷ் பேசிகிட்டு இருக்கேம்மா, ஏம்மா பாட்டிக்கிட்ட கோவமாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, கிறிஷ் நீயா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, உங்ககிட்ட பேசணும், உங்களை வீட்டுக்கு வர சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான். அம்மா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஏம்மா என்னை பார்க்க வரவே இல்லை? மீனாத்தை இன்னும் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்காங்களான்னு கேட்க, இல்லை கிறிஷ், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, பாட்டியும் நீயும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். பரவாயில்ல கிறிஷ், நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கிறிஷ்கிட்ட வந்து அக்கறையாக பேசுகிறாங்க. ரோகிணி கொஞ்ச நேரம் கிறிஷ்கிட்ட பேசிட்டு, சரி நாளைக்கு உன்னை பார்க்க கண்டிப்பாக நான் வருவேன், உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் என்னை பார்க்க வந்தாலே போதுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கிறிஷ் வந்து பேசிகிட்டு இருக்கான். சரி கிறிஷ், இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு உன்னை பார்க்க நான் வருவேன்ல, அப்போ உன்கிட்ட நான் நிறைய பேசுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வச்சுட்டு அங்கே திரும்பி பார்க்குறாங்க. ஸ்ருதி வந்து நிற்கிறாங்க. ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே, என்ன ரோகிணி, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம், ஸ்ருதி எப்போ வந்தாங்க, உண்மை இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் பையன் கிறிஷ்கிட்டேயும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. மீனாவுக்கு முதல்ல இந்த உண்மை தெரிஞ்ச உடனே இப்போ மீனாவுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு நீங்கள் ஏன் என்னுடைய ஃபோனை கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து உண்மையை சொல்லலைன்னா உடனே வீட்டில் உள்ள எல்லாரையும் இங்கே வர வச்சுருவேன், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே மீனாவும், வேண்டாம் ஸ்ருதி, நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசக்கூடாதா? நீங்கள் முதல்ல எதுக்கு என்னை சந்தேகப்பட்டு இப்படி கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் மீனா மாதிரி என்னை ஏமாத்தலாம் நினைக்காதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கும்போது ரோகிணி மட்டும் எதுக்கு மாடிக்கு வராங்கன்னு நினச்சேன், நான் அப்போ தண்ணி எடுக்க வந்தேன், நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டே வந்தீங்களா, யார்கிட்ட தான் அப்படி ரோகிணி பேச போகிறாங்கன்னு பார்க்கலாமேன்னு வந்தேன், நீங்கள் வசமாக என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்களாச்சே அப்படின்னு சொல்லும்போது, மீனாவுக்கு உங்களை பற்றின உண்மை முன்னாடியே தெரிய வந்திருக்கு, அப்போ பாட்டி ஊருக்கு போனப்போ தான் இந்த உண்மையை மீனா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏன்னா அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா தான் மீனா சரியாக வந்து வேலையில் கவனமே இல்லாமல் இருக்கிறது, விஜயாத்தை வந்து கேள்வி கேட்கும்போது பதில் பேசாமல் நிற்கிறதுன்னு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க மீனா. அப்போவே நான் சந்தேகப்பட்டேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு. இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாரையும் நான் இங்கே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா செஞ்சிடாதீங்க ஸ்ருதி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே வேற வழி இல்லாமல், ஸ்ருதி என்னை மன்னிச்சிருங்க, நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாமே உண்மைதான், எங்கள் அம்மா கிட்ட தான் நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், என் பையன் கிறிஷ்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த உண்மையெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மனோஜ் என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார், அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு பிடிக்காம கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க, அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையலை, அதனால் என் பையன் கூட தான் நான் இருந்தேன்,
இப்போ நான் வந்து மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் முன்னாடியே எனக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி இவங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை. அப்படி சொன்னால் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்லலை. இப்போ இந்த உண்மையை நீங்கள் எல்லார்கிட்டேயும் சொன்னால் அப்புறம் நான் வந்து இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரியே மீனாவுக்கு இந்த உண்மை பாட்டி ஊருக்கு போனப்போ தெரிய வந்தது. மீனாவும் உங்களை மாதிரி தான் உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்ல போகிறேன்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாமல் நீங்கள் இந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் சொன்னீங்கன்னா அப்புறம் நானும் கிறிஷும் இருக்கவே மாட்டோன்னு சொன்னதுக்கப்புறமா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்காக இல்லைங்க, என் பையன் கிறிஷ்காக தான் மீனா இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. நீங்களும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க. அப்படியா? மீனா மனசு மாறிடக்கூடாதுன்னு அப்பப்போ எனக்கு நானே பிரச்சனை செஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தால் எனக்கு என்னங்க? நீங்கள் இந்த வீட்டில் மருமகளாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மருமகளாக நீங்கள் இல்லைனாலும் நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு இந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லணும், அவ்வளவுதான். எவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறியா? நான் மீனா இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கிறதுக்கு. இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சாலும் இப்போ வரைக்கும் மீனாவை எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே, அப்போவாது இந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் அப்படி உண்மை சொல்லணும்னு நினச்சாலும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, அதானே நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி நீங்கள் உண்மையை சொல்வீங்க? இந்த உண்மையை மட்டும்தான் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்களா? ஏன் மீனாவால் மனோஜுக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடச்சதே. மீனா வந்து இந்த உண்மையை சொல்லியிருந்தா அவங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக பொய் சொன்னீங்கல்ல. மறுபடியும் மறுபடியும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொல்கிறது உங்கள் வேலை தானே. புதுசாவா நீங்கள் பொய் சொல்கிறீங்க? என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தீங்களோ அன்னையிலேருந்து ரோகிணி நீங்கள் பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையை பேசுகிறதே கிடையாது. அதனால் நீங்கள் திருந்துவீங்க, நீங்கள் வந்து வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. எப்பயும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாத நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது, கிச்சனில் மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது, மீனா கிட்ட வந்து நல்லபடியாக பேசுறது, வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறது, விஜயாத்த மனோஜ் கேள்வி கேட்டால் கூட மீனா பக்கம் இருக்கிறதுன்னு நீங்கள் இந்த மாதிரி வேலையை செய்யும் போதே நினச்சேன். கண்டிப்பாக உங்களை பற்றின உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு தெரியும். மீனா பாவம், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அப்படி உங்களை நம்பவே மாட்டேன். இப்போவே நான் எல்லாரையும் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ரோகிணி, ஸ்ருதி வேண்டாம் ஸ்ருதி, மீனா கூட என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் ஏன் ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்க, மீனாவும் நானும் உங்களை எதுக்காக புரிஞ்சுக்கணும்? நீங்கள் தான் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. அதனால உங்களை பற்றின உண்மை விஜயாத்தைக்கும் மனோஜுக்கும் தெரிய வரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்த ஸ்ருதியும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. முத்து, மீனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இங்கே அண்ணாமலை மாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுட்டு இருக்க, அங்கே வந்த விஜயா, ஸ்ருதி என்னம்மா இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன், நீ ஏம்மா இவ்வளோ கோவமாக கூப்பிட்டுட்டு இருக்க? என்னாச்சு? மீனா எதுவும் பிரச்சனை செஞ்சாலா உன்கிட்ட அப்படின்னு கேட்க, மீனா எதுக்கத்தை என்கிட்ட பிரச்சனை செய்யணும்? மீனா ரொம்ப நல்லவங்க. இந்த வீட்டில் இருக்கிற யார் பிரச்சனை செய்கிறான்னு கூட நீங்கள் மாமியாராக இருந்து கண்டுபிடிக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, என்னம்மா என்ன ஸ்ருதி பேசுகிற, ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க, ரோகிணி அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க. ரோகிணி, நீ ஏம்மா அழுதுகிட்டே இருக்க? என்னம்மா பிரச்சனை? என்கிட்ட சொல்லு, என் மருமக அழுகிறாளே அப்படின்னு இங்கே விஜயா கேட்கும்போது உடனே மீனா வந்து ரோகிணியை பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்ருக்க மனோஜும், ஆமாம் ரோகிணி, ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னேன், எப்போ நீ வெளியில் வந்த? என்னாச்சு? நீ எதுக்கு அழுதுட்ருக்க? ஸ்ருதி, என்ன ரோகிணிக்கிட்ட பிரச்சனை செஞ்சிங்களா? ரோகிணி என் மனைவி. ரோகிணியால் எனக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. ரோகிணியால் தான் நான் பிஸ்னஸை நல்லபடியாக செய்கிறேன்னு எங்கள் அம்மாவே ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன ரோகிணி, வீட்டில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நான் சொல்கிறேன், ரோகிணி உண்மையை தான் என்றைக்கும் சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரோகிணி யாருக்கும் தெரியாமல் மாடிக்கு போனாங்க ஃபோன் பேசுகிறதுக்காக. நானும் தண்ணி எடுக்கிறதுக்காக இங்கே கிச்சன் பக்கமாக வந்தேன். அந்த சமயம் ரோகிணி யாருக்கும் தெரியாமல் மாடிக்கு போனாங்க. ரொம்ப நேரம் ரோகிணி ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வரவே இல்லை. என்னதான் நடக்குது, யார்கிட்ட ரோகிணி அப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக நானும் அங்கே போய் நின்று அவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு ரோகிணி அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரோகிணி, யார்கிட்டம்மா நீ பேசுன அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நான் சொல்கிறேன் அத்தை, ரோகிணி வேறு யார்கிட்டையும் பேசல, அவங்க அம்மா கிட்டேயும் ரோகிணி தன்னுடைய பையன்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன உடனே
மீனா முத்துவை பார்க்குறாங்க. மீனா திரு திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே ரோகிணி அழுதுகிட்டே நிற்க உடனே விஜயா, என்னது ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாளா? என்னம்மா ஸ்ருதி நீ? ரோகிணியோட சொந்தக்காரங்களே இங்கே இல்லை, தெரிஞ்சவங்க யாருமே இல்லைன்னு ரோகிணி சொல்லியிருக்கால, எப்படி ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேச முடியும்னு கேட்க, அத்தை அது எல்லாமே பொய் தான். ரோகிணி என்னைக்காவது உண்மையை பேசியிருக்காங்களா என்ன? நீங்கள் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம ரோகிணியை ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்க. ரோகிணிக்கு அம்மாவும் இருக்காங்க, ரோகிணிக்கு பையனும் இருக்காங்க. ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த உண்மை நம்ம பாட்டி ஊருக்கு போனோம்ல, அப்போ மீனாவுக்கும் தெரிய வந்திருக்கு. அதனால தான் மீனா இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்கு உதவி செய்கிற மாதிரி ரோகிணி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு எப்போ பார்த்தாலும் ரோகிணி கிச்சன்லேயே இருக்காங்க. வேணும்னா நீங்கள் ரோகிணிக்கிட்டேயே கேளுங்க. மனோஜ், ரோகிணியோட ஃபோனை வாங்கி நீங்கள் பேசுங்களேன். இப்போ மகேஸ்வரிக்கு தான் ரோகிணி வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. மகேஸ்வரி வீட்டில் தன்னுடைய அம்மாவையும் பையனையும் ரோகிணி தங்க வச்சிருக்கிறதுனால அவங்க தான் இப்போ ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. வேணும்னா ரோகிணி கிட்ட கேளுங்க அத்தை. ரோகிணி மட்டும் இனி உண்மையை சொல்லாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே விஜயா, என்ன ரோகிணி இதெல்லாம்? ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மையா? ரோகிணி, நீ கூட பொய் சொல்வ, ஆனால் ஸ்ருதியும் மீனாவும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீ அதுக்காக தான் பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறியான்னு கேட்க ரோகிணி அமைதியாகவே இருக்காங்க. மீனா கிட்ட முத்து வந்து கேட்குறாங்க, என்ன மீனா, பலகுரல் சொல்கிறது எல்லாமே உண்மையா? பாட்டி ஊருக்கு போனப்போ உனக்கு உண்மை தெரிய வந்ததா? இங்கே வந்து கிறிஷோட பாட்டி தான் இந்த பார்லலம்மாவோட அம்மாவா? உண்மையை சொல்லு மீனா, அதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கே அப்படின்னு கேட்க, என்ன முத்து, நீங்கள் ஏன் மீனா கிட்ட இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கல. கிறிஷோட வாழ்க்கைக்காக மீனா ரொம்ப பொறுமையாக இருந்திருக்காங்க. பாவம் மீனா என்ன செய்வாங்க? ரோகிணி வந்து என்கிட்ட கூட அழுதுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நானும் கிறிஷும் இருக்கவே மாட்டோம்லாம் சொன்னாங்க. நான் தான் அவங்க பேசுனதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ரோகிணி என்ன சொன்னாலும் பொய்யா தான் இருக்கும். ரோகிணியா வந்து இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் மீனா அப்படி இல்லை. கிறிஷுக்காக பார்த்துட்டு தான் இந்த உண்மையை வந்து சொல்லாமல் இருந்திருக்காங்க. அப்படி தானே மீனா? உண்மையை சொல்லுங்க மீனா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே மீனாவும் அழுதுகிட்டே, ஆமாம் ஸ்ருதி சொல்கிறது எல்லாமே உண்மைதான், எனக்கு முன்னாடியே உண்மை தெரியுங்க. உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சப்ப இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் மீனா சொல்கிறாங்க. மீனா உண்மையை சொன்னதுக்கப்புறமா அங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே விஜயா, முன்னாடியே இந்த உண்மையை நீ எதுக்காக சொல்லலை மீனா அப்படின்னு கேட்க, அத்தை நான் தான் சொன்னேன்ல உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் ரோகிணி இப்படிலாம் பேசும்போது என்னால் என்ன செய்ய முடியும்? நான் உங்கள் எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல அத்தை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, உடனே இங்கே முத்து வந்து, எனக்கு புரியுது மீனா, உன் மேலே எந்த தப்புமே இல்லை, உன்னுடைய நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் கோவப்படுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதும். இனி நான் இப்படிலாம் செய்ய மாட்டேங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க மீனா. உடனே ரோகிணி அழுதுகிட்டே நிற்க, உடனே இங்கே வந்து ரவி சொல்கிறாங்க, பாவம் மீனா, நீ இந்த உண்மையை நம்மக்கிட்ட சொல்லவும் முடியாமல் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கவனமே இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சு அம்மா கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் தலை குனிஞ்சு நின்னாங்களே, பார்த்தீங்களா? மீனாணி மேலே தப்பு இல்லை. மீனாணி தன்னுடைய வேலையில் கவனமே இல்லாமல் இருந்தது காரணம் கூட இந்த ரோகிணி அண்ணி தான். மனோஜ், இந்த உண்மை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை இப்போ தான் உனக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்படி உண்மை தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு மனோஜ் சொன்னதை கேட்டு ரோகிணி பேரதிர்ச்சியோடு நிற்க விஜயா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே இருக்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. இந்த வாழ்க்கை முக்கியம்னு நினச்ச நீங்கள் மீனாவை பற்றி யோசிக்கலல்ல. ஏன் இந்த உண்மையை மீனா சொல்லாமையே இருந்திருந்தா அப்புறம் முத்து கேள்வி கேட்பாரு, வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவை கேள்வி கேட்பாங்கல்ல. அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உங்களை பற்றின உண்மை மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சதுக்காக தான் இந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் வந்து நான் சொன்னேன். மீனா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க மீனா. இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சொல்லாமல் இருந்தால் தான் மீனா பிரச்சனை. எல்லாரும் உங்களையும் தப்பாக நினைப்பாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ரோகிணி தானே சமாளிப்பாங்க, ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க, பார்த்துக்கலான்னு சொல்ல விஜயா வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை. உடனே ரவி ரொம்ப கோவமா, ரோகிணி அண்ணி இப்படி நீங்கள் செய்வீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே மீனா அன்னைக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அவங்க உண்மையை சொல்லணும்னு நினச்சப்ப நீங்கள் தான் என்னென்னவோ பேசி உண்மையை சொல்ல விடாமல் செஞ்சுருக்கீங்க. நல்ல வேலை, இப்போ நாங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். இல்லைனா உங்கள் வாழ்க்கைக்காக இங்கே மீனா அண்ணியை தான் நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம். நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நீங்களே உண்மையை சொல்லியிருக்கணும். இப்படி எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு ரவி கேள்வி கேட்கும்போது, ரவி நான் தான் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, என்னை மன்னிச்சிருங்க.
அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி உங்கள மன்னிக்க முடியும்? நீங்க ஏற்கனவே உங்களுக்குன்னு உங்க வீட்ல எல்லாரும் இருக்கும்போது, அம்மாவே இல்லன்னு சொன்னீங்களே! இப்படி பொய் சொல்ல எப்படி உங்களால முடிஞ்சது? அப்படின்னு ரவி ரொம்பவே கோவமா கேள்வி கேட்க, ஸ்ருதி சொல்றாங்க, "மீனா, இதுக்கு மேல நீங்க ரோகிணிக்காக எந்த உதவியும் செய்ய வேண்டாம். அதான் ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்கல்ல, இனி என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்றாங்க, "என்ன மீனா, என்கிட்ட இந்த உண்மைய சொல்லியிருந்தா, இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நீ எப்பயும் போல உன்னுடைய பிசினஸ நல்லபடியா பார்த்துக்கலாம். நீ எல்லா வேலையிலயும் எவ்ளோ கவனமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அம்மாவும் இங்க ஏன் நான் கூட உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் செய்றேன்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தோம் தெரியுமா? இப்பதான் உண்மை தெரிஞ்சிருக்கு. மீனா, ரோகிணிக்கா உதவி செய்யணும்னு நெனச்ச? ரோகிணியும் மனோஜும் நம்மள எவ்ளோ ஏளனமா பேசியிருக்காங்க. இப்ப அவங்கள பத்தின உண்மை தெரியக்கூடாதுன்னு உனக்கு உதவி செய்ற மாரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த பார்லர் அம்மா. இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நெனச்ச பாத்தியா? நல்ல வேளை ஸ்ருதி மூலமா உண்மை தெரிய வந்துருச்சு. நான் உன்னை தப்பா நினைக்கவே இல்லை மீனா. எனக்கு தெரியும் உன்னை பத்தி அப்படின்னு முத்து இங்க அக்கறையா மீனா கிட்ட பேச மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இனி இந்த ரோகிணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. மனோஜ், நீ என்ன சொல்றேன்னு கேட்க, அம்மா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரியாதாம்மா இருக்கும். என்ன மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரையும் ரோகிணி ஏமாத்திருக்காளே, அப்புறம் எப்படிம்மா நான் ரோகிணியை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே, மனோஜ் என்னை மன்னிச்சிரு மனோஜ். உன் வாழ்க்கையில் நான் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கல. நீ நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யணும் முன்னேறணுன்றதுக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். நான் பொய் சொன்னது தப்பு தான். இந்த வாழ்க்கைக்காக தான் நான் பொய் சொல்லிட்டேன். என்னை நீயாவது மன்னிச்சிரு மனோஜ் அப்படின்னு மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, ரோகிணி, உங்களை நாங்கள் எப்படி நம்புறது? வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கீங்க. எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. எங்களை விட விஜயாத்த உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. சொல்லப்போனால் நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்காக இப்போவே விஜயாத்த நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொன்னால் உதவி கேட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்ல, உடனே விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்க்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறது சரிதான். ரோகிணி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கா, பொய் சொல்லியிருக்கா. ஸ்ருதி சொன்ன மாதிரியே இங்கே போலீஸ்கிட்ட நம்ம உதவி கேட்டாதான் ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்ட முடியும் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா. ஸ்ருதியால வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா.